இனி வருகின்ற காலம் உங்களுக்கு நன்மை நிறைந்த காலமாக அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தனுசு ராசி. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எப்பவுமே இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு படிக்கிற காலத்துலேயாகட்டும் இப்போ இது வரைகளும் உங்களுடைய ஆசிரியருக்கு ரொம்ப பிரியமானவங்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய நண்பர்கள் வைத்திருக்கக்கூடியவங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான். சேட்டைக்கு சொந்தக்காரங்க, அந்த அளவுக்கு சேட்டை பண்ணுவாங்க. கீழ்ப்படிதல் உள்ளவங்க, குரு பக்தி, தெய்வ பக்தி, இது எல்லாமே இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும். நிதானமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ளக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மற்ற மாணவர்கள் மத்தியில் அந்த தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு தானாக வந்துடும். குரூப் லீடராக இருக்கிறது, அதே மாதிரி ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறது, இதிலெல்லாம் சிறப்பாக இருப்பாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். இவங்க தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது இவங்க தேடி போகணுங்கிறது இல்லை, அவங்களுக்கா தேடி வந்துடும். வேலை செய்கிற இடத்துல கூட பார்த்திங்கன்னா இந்த தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்துடும். அதே மாதிரி இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது ஆண் ராசி என்பதனால பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும். நம்ம கரெக்டாக தான் முடிவு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணுவாங்க. அது கரெக்டாக தான் இருக்கும். ஒரு 99% பார்த்திங்கன்னா இவங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சாதகமாக தான் முடியும். அதே மாதிரி ஒரு குறிக்கோள் உடையவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம். இதை அடையணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை அடையிற வரைக்கும் ஓய மாட்டாங்க. அந்தளவுக்கு அதை ஒரு லட்சியமாக எடுத்துக்கிட்டு அதை அடையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு பெரும்பாலும் அமையும். அதே மாதிரி முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது. தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், இது எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடியவங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களை சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். தேவையில்லாத தொல்லைகளை தவிர்த்து புத்திசாலித்தனமாக நடந்துக்கோங்க. வருகின்ற வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். மனதில் ஏதாவது ஒரு விதமான பயம், படபடப்பு இதெல்லாம் இதுனா வரைக்கும் இருந்திருக்கும். இனி அது எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். பணத்தட்டுப்பாடு இனி வராதுன்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பணத்தட்டுப்பாடு காரணமாக உங்களுடைய மனம் கொஞ்சம் கவலையாகவே இருந்திருக்கும். இதை எப்படி இந்த கடன் அடைக்கிறது, எப்படி இதை சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான கவலை இதுனா வரைக்கும் இருந்திருக்கும். இனி அந்த கவலை உங்களை விட்டு விலக ஆரம்பிக்க போகுது. சந்திரனோட நகர்வு, நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். தூரத்து உறவுகள் மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல சம்பவம் இந்த டைமு நடக்கும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைகளுக்காக கொஞ்சம் கூடுதலாக இந்த வாரத்தில் செலவு செய்வீங்க. உங்களுடைய பிடிவாதம் வீட்டில் பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத அவங்களுக்கு விளக்கமாக கொஞ்சம் புரிய வைக்க பாருங்கள். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துடும். புதன் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆன்லைன் வர்த்தகம் மூலிமாவும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வெளியூர் பயணம் செல்லக்கூடிய ஒரு யோகமும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். வெளியூர் பிரயாணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உடல் நலத்திற்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் அமையும். மேல் அதிகாரிகளுடைய பேச்சை கேட்டு இந்த டைமு நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட வாதாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. செய்கிற தொழிலில் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். ஆத்திரப்பட்டு காரியங்களில் இந்த டைமு கை நழுவ விட்டுறாதீங்க. அதனால் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நிதானமாக யோசித்து செயல்படுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும். வருகின்ற வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க.
சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். வீட்டில் ஏதாவது ஒரு மங்களகரமான சம்பவம் இந்த வாரத்தில் நடக்கும். ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். மனைவி கூடயோ அல்லது கணவர் கூடயோ உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இந்த டைம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஈகோ காரணமாக ஒருவருக்கொருவர் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒருவருக்கொருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இந்த டைமு ஒருவருக்கொருவர் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அது பெரிய பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த வாரத்தில் இந்த வீண் பிடிவாதத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கேது பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். வேலை காரணமாக வெளியில் எங்கேயாவது செல்வீங்க. அது எல்லாம் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் தேடித்தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று லாபாதிபதியோட இணையறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதற்கேற்ற வருமானமும் இந்த வாரத்தில் கிடைக்கும். 3ல் சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதனால வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மேலதிகாரியோட பாராட்டும் கிடைக்கும். வேலைக்கு முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கவங்களாம் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த சலுகைகள்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் இந்த டைமு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல இருப்பதனால பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தையை விட்டுருவீங்க. அது உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய பூகம்பமாக ஆகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் தொழில் ஸ்தானத்தில் ராசிநாதனுடைய பார்வை கிடைக்கிறதுனால இதுவரை இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய தொழிலுக்கு யாரெல்லாம் தடையாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரத்தில் ஓரளவுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் புதிய தொழில் தொடங்குவீங்க. அதிலெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் சக உறவுக்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுற வேண்டாம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. அரசு வேலையில் கூட நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு லாபகரமான பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வரவேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும். உடல்நலத்தில் இருந்த பாதிப்புகள் குறையும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. மேலதிகாரியோட பாராட்டு கூட இந்த டைமு கிடைக்கும். மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் சூரிய பகவான் உங்களுடைய முயற்சி எல்லாத்தையுமே வெற்றியாக்குவார். இதுவரை இருந்து முடியாது அப்படின்னு ஓரங்கட்டின ஒரு வேலையை கூட இந்த டைமு நீங்கள் எடுத்து செய்வீங்க. அந்த வேலையில் கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். இதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும். முடியாதுன்னு எல்லாம் ஓரம் கட்டின ஒரு வேலையை இந்த டைமு நீங்கள் செய்யறதுனால மற்றவங்க மத்தியிலையும் நல்ல ஒரு மதிப்பு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களை விட்டு விலகிய உறவு கூட உங்களை தேடி வரும். உங்களுடைய நண்பர்கள் கூட நீண்ட நாளுக்கு முன்னாடி சண்டை போட்டு உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க கூட வந்து இந்த டைமு உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. செய்து வரும் தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் கிடைக்கும். அதே மாதிரி சிறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வாரத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியுமே அதாவது குறிப்பாக உங்களுடைய தொழிலில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் தீரலை அப்படின்னா சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கும். கொஞ்சம் பார்த்திங்கன்னா மனக்குழப்பம் பிரச்சனை
ஒரு விதமான பதட்டம் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதெல்லாம் தெளிவு கிடைக்கிறதுக்கு ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.